ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று பங்குனி மாதம் 2ஆம் நாள் மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:35 மணி வரை துவிதியை திதி, பிறகுதான் திருதியை திதி வருது. இன்று சித்திரை நட்சத்திரம், அமிர்த யோகம் இன்று முழுவதும், சித்த யோகமும் ஈவினிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும். சூலம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. மேஷம், வேலை சார்ந்த பயணங்கள் இருக்கின்றது. செலவுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகப்படியான செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். வேலை சார்ந்த ஒரு பயணம் இருக்கின்றது என்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபம், வியாபாரத்தில் லாபங்கள் கூடும். உங்களுடைய மூத்த சகோதரனிடமும் உதவிகள் கேட்பீர்கள் என்று. சரிங்களா? வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிதுனம், தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடும். வேலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று வீட்டு வேலை இருந்தாலும் சரிதான், அதுல கூட ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. கடகம், சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள், ஆன்மீக பயணங்கள் இருக்குங்க. இன்று உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. ஆன்மீக பயணங்களும் இன்று உண்டு. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், பழைய கடன் பாக்கி வசூலாகும். பேச்சில் கவனம். பழைய கடன் பாக்கி வசூலாயிடும், ஓகேங்களா? ஆனால் பேச்சில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கன்னி, லாப நோக்கில் வேலைகள், மனம் மகிழ்வான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. துலாம், கடன் வாங்கும் முயற்சிகளில் இறங்குவீர்கள். உங்களுடைய உணவு விஷயத்தில் அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், மனதால் நினைத்த காரியங்கள் வெற்றி. வாகன தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்குங்க இன்னைக்கு. சரிங்களா? வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இன்று துர்க்கை அம்மாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, தாயின் மீது கவனம். தொழில் சார்ந்த புதிய திட்டங்கள், புதிய திட்டங்கள், தொழில சக்சஸ் பண்ணணும், தொழில லாபத்தை அதிகமா அள்ளணும் அப்படின்ட்டு புதிய திட்டங்கள் எல்லாமே போடுவீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மகரம், உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள். நண்பர்களுக்காக உதவிகள், ஓகேங்களா? நண்பர்கள் சில உதவிகள் கேட்டிருப்பாங்க. அது பண உதவியா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா வேலை சம்பந்தமா சில பேர்ட்ட சொல்றதுக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது சார்ந்த உதவிகளா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்று நண்பர்களுக்கான ஒரு உதவிகள் பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்பம், எதிர்பாராத பணவரவு இன்று உங்களுக்கு உண்டு. பேச்சால் சிக்கல்களும் இன்று உங்களுக்கு உண்டுங்க. சரிங்களா? எதிர்பாராத ஒரு பணவரவு. ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்று ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தா கூட புதுசா ஒரு ஆர்டர் ஃபோன் மூலமா வந்துருங்க, ஓகேங்களா? அதுக்கான அமௌண்ட்டும் உடனே போட்டுருவாங்க. அப்போ எதிர்பாராத ஒரு பணவரவு இன்று உங்களுக்கு உண்டு. ஆனால் பேச்சின் மூலமாக சிக்கல்களும் இருக்கின்றது, ஓகேங்களா? இந்த டயத்துக்குள்ள இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்றப்ப, சார் இன்னைக்கு சண்டே தான் இருக்கு, நாளைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அலட்சியமா பேசிடுவோம். அப்பதான் அதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு அது புதுசாக ஆர்டர் வரப்போகுது, அதுக்காக ஒரு பணம் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாருன்னு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதனால பேச்சால் சிக்கல்கள் இருக்கு. முதல்ல எதிராளி என்ன பேசுறாங்கன்னு கவனிங்க முதல்ல, ஓகேங்களா? இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. மீனம், மனதில் குழப்பங்கள். வேலைகளில் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரிதான், ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஜவுளி கடைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வியாபார ஸ்தலங்கள், இங்கே எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடையாது, ஓகேங்களா? அப்போ ஜுவல்லரி கடையில் கூட விடுமுறை கிடையாது. அப்போ இங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்க வேலைகள் ரொம்ப கவனம் எடுத்துக்குங்க. மனசுல சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த மனசுல இந்த குழப்பம் இருக்கிறதுனால தான் வேலையில கவனம் எடுத்துக்கணும்னு சொல்றேன், ஓகேங்களா? குழப்பத்தோட நம்ம ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஜுவல்லரி கடையில் வேலை பார்க்குறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு அந்த கால்குலேஷன்ல தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடும். அதனால கவனமா இருங்க. முக்கியமாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமா இருக்க வேண்டிய நாள் இன்று. ஏன்னா அவங்களுக்கு தான் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.